Do you know each one in our state capital, Chennai, contributes 700 grams of waste every day. It is the highest in our country. இப்போ நம்மளோட கேபிட்டல் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? எஸ், சென்னை. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன், ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 700 கிராம்ஸ் வந்து பெர் டேவுக்கு வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரியிலே ஹையஸ்ட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. Next one, need for proper disposal of waste. With so much of waste lying everywhere, what do you think that we should do? We urgently need a proper waste management system. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்த்தீங்கன்னாவே வேஸ்ட்டு நிறைய இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பராக வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து தேவை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டு கண்ட்ரோல் பொல்யூஷன், டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸ், டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ், ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ். இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு எப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டு கண்ட்ரோல் பொல்யூஷன், அதாவது வந்து பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் பொல்யூஷன் லைக் வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் அண்டு சாயில் பொல்யூஷன் கேன் பி அவாய்டட். இப்போ பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் எடுத்துகிட்டா வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் வந்து எப்படி பொல்யூட் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து ரிவர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ரெய்னி டைம்லாம் பார்த்தீங்கன்னா ரிவரில் வந்து வாட்ரு ஃப்ளோ ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கிளாத் வாஷ் பண்ணுறது, கேட்டில்ஸ் வாஷ் பண்ணுறது, வெஹிக்கல்ஸ், இந்த வந்து நம்ம வந்து குப்பை இதெல்லாமே நம்ம வந்து வாட்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா செய்கிறதுனால அந்த வாட்டர் என்ன ஆகுது அப்படின்னா பொல்யூஷன் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு ஏர் பொல்யூஷன். ஏர் வந்து எப்படி பொல்யூட் ஆகுது அப்படின்னா இப்போ ஃபேக்ட்ரியில் வந்து வர ஸ்மோக் மூலியம் என்ன ஆகுது அப்படின்னா ஏர் வந்து பொல்யூஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு சாயில் பொல்யூஷன். சாயில் எப்படி பொல்யூட் ஆகுது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயத்துக்கோசரம் அவங்க ஃபெர்டிலைசர் உரம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக மேக் பண்ணாமல் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணால் அந்த ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணும்போது அந்த சாயில் வந்து பொல்யூஷன் ஆயிரும். அது இல்லாமல் நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் கவர்ஸ், வாட்டர் பாட்டிலு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படியே ப்ராப்பராக அது டஸ்ட்பினில் போடாமல் அப்போ அங்கங்கே நம்ம என்ன பண்ணுறோம் த்ரோ பண்ணிவிட்டு போயிடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சாயில் என்ன ஆகுது அப்படின்னா பொல்யூஷன் ஆயிரும். இது 3 வந்து நம்ம பொல்யூட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக க்ளீன் வாட்ரு வந்து தேவை. டர்ட்டியான வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ண முடியுமா? அப்படி ட்ரிங்க் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், மெனி டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா வாட்டரை பொல்யூட் பண்ணாமல் நம்ம பாதுகாக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏர் தேவை. அப்போ ஏரில் வந்து நம்ம என்ன பண்ணோம் நிறைய ஸ்மோக், வெஹிக்கிள்ஸ், ஃபேக்ட்ரி இதிலிருந்து வர ஸ்மோக்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா அதிகமாக வரதுனால இந்த ஏர் வந்து பொல்யூட் ஆகிடுது. அந்த மாதிரி பொல்யூஷன் ஆகாமல் நாம் என்ன பண்ணணும்னா பார்த்துக்கணும். அதேமாரி சாயிலும் வந்து பொல்யூஷன் ஆகாமல் நாம் என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும். இதை தான் சொல்கிறாங்க. இதை 3ஐயும் நாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் மீன்ஸ் இயற்கையாக கிடைக்கிற வளங்கள் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். இப்போ இயற்கையாக நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட், மினரல்ஸ் அண்ட் வாட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இயற்கையாகவே கிடைக்கிறது. நாம் வந்து இதை மேக் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள். வேஸ்ட் டிஸ்போசல் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் அவர் என்வாயன்மெண்டல் ரிசோர்ஸஸ் லைக் ஃபாரஸ்ட், மினரல்ஸ் அண்டு வாட்டர். இப்போ ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வைல்டு அனிமலோட லிவிங் பிளேஸே வந்து ஃபாரஸ்ட்டு தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபாரஸ்ட்டில் நம்மளுக்கு இடம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறனால அந்த ஃபாரஸ்ட்டை நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வரோம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம அதை பாதுகாக்கணும். நெக்ஸ்ட்டு மினரல்ஸ் அண்டு வாட்ரு இது எல்லாமே நாம் பாதுகாக்கணும். தேர்ட் ஒன் டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ் வந்து நம்ம ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸ்ப்ரெட் ஆஃப்
இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. இப்போ வந்து டிசீஸ் வந்து எப்படி ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னாவே இப்போ கரண்ட்டில் என்னன்னா இப்போ கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அந்த கொரோனா வைரஸை ஸ்ப்ரெட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நிறையா வந்து அவங்க தடை பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் வந்து அவங்க அலோவ் பண்ணுறதில்ல, நெக்ஸ்ட்டு கடைகள் அலோவ் பண்ணல, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிடையாது, பார்க்கு, இந்த மாதிரி மெனி பிளேஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாருங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு வந்து தடை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிளேஸ் போகாமல் நம்ம ஹவுஸ்லேயே இருக்கும்போது அந்த கொரோனா வைரஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி அவங்க தடைகள் நிறையா போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்டு தடைகள் நிறைய போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டிசீஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிறது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ். அதாவது நம்ம ரீசைக்கிள் பண்ணுறோம் எதுக்கு அப்படின்னா பிற தேவைக்காக நம்ம அதை ரீசைக்கிள் பண்ணுறோம். வேஸ்ட் கேன் பி ரீசைக்கிள் டு கெட் ப்ரொடக்ட்ஸ் ஃபார் ஃபர்தர் யூஸ். வேஸ்ட் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணி நமக்கு தேவையான பிற பொருளை வந்து நம்ம அதிலிருந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், வேஸ்ட் டு ரெடியூஸ் வேஸ்ட். The best place to start changes in our home. அதாவது வேஸ்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அதை வந்து எங்கே நம்மளுக்கு பெஸ்ட் பிளேஸ் எது அப்படின்னா நம்மளுடைய ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. We need to learn how to reduce, reuse and recycle waste. அதாவது நம்ம வந்து கற்றுக்கணும் என்ன அப்படின்னா ரெடியூஸ், அதாவது வேஸ்ட் வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, அது திரும்ப எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறது, திரும்ப ரீசைக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்னன்னா கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. The following practice will be helpful to reduce waste in our home and school environment. கீழே பார்த்தீங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை நாம் ஃபாலோ பண்ணாவே ஸ்கூலில் ஹோமில் அந்த வேஸ்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், யூஸ் ரீயூசபிள் அண்ட் ரீசைக்கிளபிள் பேக்ஸ் அண்டு கண்டெய்னர்ஸ். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம யூஸ் பண்ணுற அந்த திங்ஸே வந்து ரீயூசபிளாக இருக்கணும். அப்படிங்களா? நம்ம ஒரு திங்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு யூஸ் ஆகிற திங்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி திங்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி திங்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரீயூசபிளாக இருக்கிற திங்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அண்டு ரீசைக்கிளபிள், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை திரும்ப ரீசைக்கிள் பண்ணுற திங்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அண்டு கண்டெய்னர்ஸ்னால் நம்ம வீட்டில் இருக்க பாத்திரங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இதெல்லாமே வந்து வேஸ்ட் வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அவாய்ட் ஒன் டைம் யூஸ் ஐட்டம்ஸ் அண்ட் யூஸ் ஐட்டம் விச் கேன் பி யூஸ்டு பெர்மனன்ட்லி. அதாவது ஒன் டைம் யூஸ் பண்ணுற எந்த திங்ஸுமே நம்ம அதை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸாக தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒன் டைம் யூஸ் அப்படின்னா நம்ம சில பிளாஸ்டிக்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணுற திங்ஸாக இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி இப்போ வாட்டரே இருக்குது, நம்ம எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு ஊருக்கு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் வேணும்னா நம்ம இந்த பிஸ்லரி வாட்டர் பாட்டில்லாம் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வாட்டர் பாட்டில் இருக்க வாட்டரை நம்ம ட்ரிங்க் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலை என்ன பண்ணிடுவோம், டஸ்ட்பினில் நம்ம த்ரோ பண்ணிடுவோம். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி திங்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோமா அந்த வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எங்கே போனால் பர்மனெண்ட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், segregate waste into biodegradable and non-biodegradable items and hand over them to the municipal and corporation people who collect them. இப்போ நம்ம என்ன பண்ணால் பயோடீக்ரெடபிள் அண்ட் நான் பயோடீக்ரெடபிள் அப்படின்னு இருக்குது. இப்போ பயோடீக்ரெடபிள் அப்படின்னா என்னன்னா இப்போ அந்த திங்ஸ் என்ன ஆகுனா ரீசைக்கிள் பண்ணிக்கலாம், மண்ணில் போட்டாலும் அது என்ன ஆகுனா மக்கும். அந்த மாதிரி திங்ஸ் தான் நம்ம பயோடீக்ரெடபிள்னு சொல்கிறோம். நான் பயோடீக்ரெடபிள் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், மெட்டல்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் பயோடீக்ரெடபிள்ஸ்.
இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா தனித்தனியாக பிரித்து, இப்போ வீட்டிலே நம்ம டஸ்ட்பின் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு டஸ்ட்பின் தான் வச்சுருப்போம். ஆனால் நம்ம 2 டஸ்ட்பினாக வச்சு அதை பயோடிகிரேடபிள் திங்ஸ் செப்பரேட்டாகவும் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை வந்து செப்பரேட்டாகவும் நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் ஒரு 8 o'clock மேலே பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு முனிசிபல்லேருந்து வருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஒன், டூ நாட் த்ரோ அவே யுவர் வேஸ்ட் எவ்ரிவேர் பட் தம் இன் டஸ்ட்பின்ஸ் அண்டு டிஸ்போஸ் தம் ப்ராப்பர்லி. இப்போ நம்ம வேஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தூக்கி எரியக்கூடாது. அது உடனே நம்ம எங்கே போடணும்னா டஸ்ட்பினில் தான் போடணும். அதை டஸ்ட்பினில் போட்டு அதை அப்படியே நம்ம சர்வ் பண்ணி நம்ம வீட்டில் வச்சுட்ருக்கூடாது. அதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட், டோன்ட் வேஸ்ட் ஃபுட்டு. Waste food in schools can be collected and used to feed cattle. அதாவது நம்ம ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படி வேஸ்ட்டான அந்த ஃபுட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு வந்து வேஸ்ட்டானது இருக்கும். அதை நம்ம கலெக்ட் பண்ணி எங்கே கொடுக்கணும் அப்படின்னா கேட்டல்ஸ்க்கு ஃபீட் பண்ண நம்ம கொடுத்துடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்ட்டட் இன்டு மேன்யூர். நம்ம பார்த்தோம் ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு நம்ம எதாவது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ட்ரை லீவ்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ஆர்கானிக் வேஸ்ட்டு. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மேன்யூராக மேக் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் க்ரோத் ஆகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக வாங்குகிற அந்த ஃபெர்டிலைசருக்கு இதை நம்ம நேச்சுரலாக நாமளே மேக் பண்ணிக்கலாம். இப்போ சாயில் வந்து இது பொல்யூட் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா. இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வந்து வேஸ்ட்டு வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது எப்படிங்கிறது நீங்களாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா. இனிமேலாவது இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், வேஸ்ட் அதிகமாக பண்ணாமல் அந்த திங்ஸ் யூஸ் பண்ணாமல் பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பேரண்ட்டிட்டி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா. மேக்ஸிமம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை யூஸ் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு ரீகால் பண்ணலாம். வேஸ்ட் ஜெனரேட்டட் இன் அவர் என்வாயர்மெண்ட். இதில் பார்த்திங்கன்னா வேஸ்ட் வந்து 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னா வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூலு, நெக்ஸ்ட் ஒன் ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட்டு. இப்போ ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேஸ்ட் வந்து எங்கேருந்து ஹவுஸ்லேயும் அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான் வேஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ ஹவுஸ்லேருந்து என்னென்ன வேஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். First one, organic waste. Next, toxic waste. Yes, next one, recyclable waste. Next, solid waste, e-waste. இதெல்லாம் வந்து ஹவுஸில் ரிலீஸ் ஆகிற வேஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல். இப்போ ஸ்கூலில் என்னென்ன திங்ஸ் வேஸ்ட் ஆகுறது அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். ஸ்கூலில் என்னென்ன வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், மெயினாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுட்டு நம்ம அதை வேஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேப்பர்ஸ், பென்ஸ், பாலித்தீன் கவர்ஸ், சாக்லேட் கவர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கூலில் வேஸ்ட் ஆகிற திங்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த ஸ்கூலில் வேஸ்ட் ஆகிற திங்ஸ் மெயின்லி பார்த்திங்கன்னா நம்ம அதை ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா நீட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட். இதில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா டு கண்ட்ரோல் பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். டு கன்சர்வ் நேச்சுரல் ரிசோர்ஸ். நெக்ஸ்ட்டு டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீஸ். ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ். நெக்ஸ்ட்டு வே டு ரெடியூஸ் வேஸ்ட். இதில் பார்த்திங்கன்னா ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். நம்ம வேஸ்ட் பண்ணுறதை எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது, அதை எப்படி ரீயூஸ் பண்ணிக்கிறது, திரும்ப ரீசைக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். ஓகே, 1 or 2 கொஸ்டின் ஐ ஆஸ்க், யூ சே த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், நியூஸ் பேப்பர் இஸ் எ டேஷ் வேஸ்ட். எஸ், சாலிட் வேஸ்ட். இப்போ நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது
சாலிடாக இருக்கிற திங்ஸ் தான், வாட்டர் கிடையாது. ஸோ அதனால் அது நம்ம சாலிட் வேஸ்ட்டுன்னு சொல்கிறோம். வாட் ஆர் த 3 R's டு பி ஃபாலோட் டு ரெடியூஸ் த வேஸ்ட்? 3 R's மீன்ஸ் நம்ம 3 இது பார்த்தோங்களா, ரெடியூஸ், ரீயூஸ் அண்டு ரீசைக்கிள். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா 3 R's அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Okay, next let's see the book bag question and answer. First one, choose the correct answer. First one, blue appearance of the sky is due to dash of light. The sky வந்து blue color இருக்கு, அதுக்கு அந்த dash light அப்படின்னு சொல்லி இந்த சர் சி.வி. ராமன் அதுக்கு என்ன நேம் வச்சாங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனா, ரீஃப்ராக்ஷன், interference, next is scattering. Yes, இதுக்கு வந்து scattering answer. Next second one, who is known as missile man of India? missile man of India அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா சர் சி.வி. ராமன், டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன், டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம், ராமானுஜன். எஸ், பி ஆப்ஷன், டாக்டர் ஏ.பி.ஜே. அப்துல் கலாம். Next third one, an example for reversible change is. reversible change அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். A, melting of ice, B, burst of balloon, C, burning paper, D, change of milk into curd. இதில் எது திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஆப்ஷன் A, melting of ice. Fourth one, chemical reactions or example for. chemical reaction க்கு என்ன எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. A ஆப்ஷன் reversible change, B irreversible change, C both of them, D none of them. Yes, irreversible change. Next fifth one, which of the following is not an organic waste? அதாவது கீழே கொடுத்துருக்குல்ல ஆர்கானிக் வேஸ்ட் எது இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ ஆப்ஷன் ஃப்ளவர்ஸ், பி வெஜிடபிள்ஸ், சி ஃப்ரூட்ஸ், டி பேட்ரி. இப்போ இது 3யும் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்கானிக் வேஸ்டஸ், பேட்ரிஸுங்கிறது இ வேஸ்ட். நெக்ஸ்ட் ரோமன், fill in the blanks. The book Wings of Fire was written by dash. விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற புக்கை யார் ரைட் பண்ணாங்கன்னு சொன்னோம். எஸ், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். செகண்ட் ஒன், எ ஸ்ட்ரெச்டு ரப்பர் பேண்ட் கம் பேக் டு நார்மல் ஷேப், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ். இப்போ இந்த ரப்பர் பேண்ட் இருக்குது, அதை நம்ம ஒரு நார்மல் ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரெச் பண்ண இழுக்கணும், இழுத்துட்டு திரும்ப நம்ம அதை விட்டுறணும். அப்படிங்கும்போது அது என்ன ஷேப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்ன சேஞ்சஸ்னு, அது என்னன்னா ரிவர்சபிள் சேஞ்சஸ். தேர்ட் ஒன், மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் டேஷ் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னாவே அது ரிவர்சபிள் சேஞ்சஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், நியூஸ் பேப்பர் இஸ் ஏ டேஷ் வேஸ்ட். இது பார்த்தீங்கன்னா ரீசைக்கிளபிள் வேஸ்ட். Next fifth one, waste from house and apartments are called dash waste. ஹவுஸ்லேயும் அப்பார்ட்மெண்ட்டு ரிலீஸ் ஆகிற வேஸ்ட் நம்ம என்னன்னு சொல்லணும்னா எஸ், ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ட். தேர்ட் ரமன், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு பட் டு ஃப்ளவர். இப்போ ஃப்ளவர் வந்து மொக்கா இருக்குது, அது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா irreversible change. நெக்ஸ்ட் ரிவர்சிபிள் சேஞ்ச், திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும் எதுனா மெல்டிங் ஆஃப் ஐஸ். தேர்ட் ஒன், இந்தியா 2020, அது யார் ரைட் பண்ணாங்க? எஸ், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஃபோர்த் ஒன், பேப்பர். பேப்பர் அப்படின்னாவே ரீசைக்கிளபிள் வேஸ்ட். வெஜிடபிள்ஸ், எஸ், திஸ் ஒன் ஆர்கானிக் வேஸ்ட். Next, pick out the odd one out. First one, melting, freezing, boiling, cooking. இதில் என்ன வரும் அப்படின்னா
cooking. Next, second one, boiling, burning, cooking, rusting of iron. Rusting of iron means துருப்பிடித்த இரும்பு. So this one another different in the த்ரீலையும் பார்த்தீங்க அப்படின்னா rusting of iron. Third one, vegetables, flowers, fruits, chemicals. இப்போ வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். இதில் திஸ் ஒனில் கெமிக்கல்ஸ். ஃபோர்த் ஒன், பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ், பெயிண்ட்ஸ். இப்போ இந்த பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ரீசைக்கிளபிள் வேஸ்ட். இது வந்து ரீசைக்கிள் பண்ணலாம். அப்போ இதில் எது அப்படின்னா பெயிண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.